மாநில கட்சிகளாக அங்கீகாரம் பெறும் விடுதலை சிறுத்தைகள், நாம் தமிழர் கட்சிகளுக்கு தவேக தலைவர் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். நாடாளுமன்ற தேர்தலில் மக்களின் நம்பிக்கையை பெற்றுள்ள விசிக மற்றும் நாம் தமிழர் கட்சிக்கு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரம் செய்த மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், விஜயின் வாழ்த்துக்கள் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகியதற்கு பிறகாக தமிழ்நாட்டில் நாம் தமிழர் மற்றும் விடுதலை சிறுத்தை ஆகிய கட்சிகள் மாநில கட்சிக்கான அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறது. குறிப்பாக 8% மேற்பட்ட வாக்குகளை பெற்றிருப்பதனால நாம் தமிழர் கட்சியும், அதே போல தாங்கள் போட்டியிட்ட தனி சின்னத்தில், அதாவது பானை சின்னத்தில் போட்டியிட்ட விழுப்புரம் மற்றும் சிதம்பரம் தொகுதிகளில் வென்று நாடாளுமன்ற எடுத்திருப்பதனால விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்த மாநில கட்சிக்கான அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறது. இந்த கட்சிகளுக்கு பல தரப்பிலிருந்தும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்ட நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் அப்படிங்கிற 2 கட்சிகளுக்குமான அங்கீகாரத்திற்கு வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்கிறார். அந்த அறிவிப்பின்படி அந்த வாழ்த்துக்கள்ல நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் மக்களின் நம்பிக்கையை பெற்று மாநில கட்சிகளாக அங்கீகாரம் பெற்று தகுதியை வென்றெடுத்துள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எனது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பொறுத்தவரையில தமிழக வெற்றி கழகம் துவங்கியதிலிருந்து அந்த கட்சிக்கும் அந்த கட்சியின் தலைவரின் நிலைப்பாடுகளுக்கும் ஆதரவு தெரிவித்து வரக்கூடிய சூழ்நிலையில மாநாட்டில் அவர் அழைப்பு விடுத்தால் கலந்து கொள்வேன் என சீமான் தெரிவித்திருந்த நிலையில நாம் தமிழர் கட்சிக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் தெரிவித்திருக்கக்கூடிய இந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தகவலுக்கு நன்றி மணிகண்டன்.